நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி. எப்படி பார்த்தாலும் எல்லா பெண்களும் வீட்டு வேலைகள் எப்படி பண்ணுவாங்களோ, அது மாதிரி தான் என்னோட லைஃப்பும் இருக்கு. ஒண்ணும் பெருசா வித்தியாசம் இல்ல. ரொட்டீனான என்னோட பெண்டிங் ஜாப் எல்லாம் நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலைகள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டுருந்தேன். கூடுதலா இன்னைக்கு நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் புலம்பணும்னு தோணுது. இதுவரைக்கும் ரொம்ப பெருசா புலம்புனதில்ல. நந்தினி வைப்ஸ், பாசிட்டிவ் வைப்ஸ். இப்பவும் பாசிட்டிவா தான் புலம்ப போறேன். எனக்கு கேதார் பயணம் போகும்போது தோணுனது என்ன அப்படின்னா, இதுக்கு மேல இந்த மாதிரி நார்த் இந்தியால வேற டெரெய்ன் நம்ம வந்து ஒரு ஹாட் சன்ல சென்னையில இருந்துட்டுருக்கும்போது, நார்த்ல போயி அவ்ளோ ஒரு -7 டிகிரி, -5 டிகிரின்னு இப்படி இருக்கிற ஒரு கண்டிஷன்லலாம் போயி, ஸ்னோஃபால் இருக்கிற பகுதியிலலாம் 2 முறை மாட்டிக்கிட்டேன். அந்த 2 முறை என்னன்னா, குளு மணாலி போகும்போது ஒரு 18 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட கார்லேயே உட்காந்துருக்கிற நிலைமை, ஸ்னோஃபால் கடுமையா இருந்தது. அது டிசம்பர் சீசன்ல போனது எங்களுடைய ஒரு முட்டாள்தனம். இருந்தாலும் ஸ்னோல விளையாடணும்னு என் பொண்ணு ஆசைப்பட்டதுனால அப்படி போயி மாட்டிக்கிட்டது ஒரு பக்கம். அடுத்து கேதார்நாத் பயணத்தின் போது கிட்டத்தட்ட நான் வந்து ரொம்ப ட்ரெயின் ஆயிட்டேன். இத்தனைக்கும் டோலியில தான் நான் போனேனே தவிர, ட்ரெக்லாம் நான் வந்து பண்ணல. அப்ப கூட அந்த டெரெயின் வந்து எனக்கு செட் ஆகல. ரொம்ப கடுமையா தான் இருந்தது அந்த பயணம். 3 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம கேதாரேஸ்வரோட தர்ஷனுக்காக வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த நேரம் ரொம்பவே கொடுமையா இருந்தது. ஏன்னா வெளியில ஒரு ரொம்ப பெரிய பனிப்பொழிவு இருந்துட்டு இருந்தது. அ பயங்கரமான சில்னஸ்ல இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுறோமே! இனிமே வந்து இந்த மாதிரியான பயணங்கள்லாம் நம்ம வயசு 52 ஆயிடுச்சு. இதுக்கு மேல இந்த மாதிரி பயணங்கள கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அப்டின்ட்டு இன்ஃபேக்ட் என்னோட 12வது ஜோதிர்லிங்க பயணம் தான் கேதார்நாத். ஸோ வந்து 11 முடிச்சுட்டோம். 12வது நல்லபடியா முடிக்கணும்னு நெனைக்கும்போது சவால்கள் நிறைஞ்ச பயணமா இருந்தது. ஒரு கட்டத்தில வாசினிய மனசுல நெனச்சுக்கிட்டு, "இல்லடா பாப்பா, இதுக்கு மேல என்னால இந்த மாதிரி பயணங்கள்லாம் பண்ண முடியாது போல இருக்கு. கஷ்டமா இருக்கு. நம்ம திரும்பி போயிடலாமா?" அப்படின்னு மாயா கிட்ட கேட்டுட்டு இருந்த வேளையில வென் ஐ கிவ் அப் அந்த நேரத்தில தான் கேதாரேஸ்வரோடைய கோயில் கதவு திறந்தது. நான் கிவ் அப் பண்ணும்போது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர், என்னுடைய ட்ராவல் பார்ட்னர், ஃப்ரெண்டு வந்து தீபிகா சொன்னாங்க, "இந்த மாரி கிவ் அப் பண்ணாதீங்க. நம்ம பார்க்கணும்னு பாசிட்டிவா நினைங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்னோட மனசு கிவ் அப் பண்ணும்போது தான் எனக்கு தர்ஷன் கிடைச்சது. அப்புறம் இது மாதிரி பயணங்கள தவிர்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நான் திரும்ப ரிட்டர்ன் ஆயிட்டேன். கொடைக்கானல் போயி அங்க 6 முருகப்பெருமான் ஆலயங்கள், அதில வந்து படி ஏறுற மாதிரி இருந்தது. அதெல்லாம் ரொம்ப ஈஸியா நான் பண்ண முடிஞ்சுது. அதாவது மூச்சு வாங்குனது. ஆனா, கடுமையாலாம் எனக்கு தோணல. என்னால கிலோமீட்டரா ட்ராவல் பண்ண முடிஞ்சுது, நடக்க முடிஞ்சுது. எந்த ஒரு சப்போர்ட்டும், ஹெல்ப்பும் இல்லாம பேக் பேக்க தூக்கிட்டு மலை ஏற முடிஞ்சுது. பண்ணைக்காடு முருகர் கோயிலா இருக்கட்டும், பழனி முருகர் கோயிலா இருக்கட்டும், என்னால ஈஸியா ஏற முடிஞ்சுது. அப்ப ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் வந்தது. அண்ட் திரும்ப திரும்ப கைலாஷ் போகணுன்ற எண்ணம் வந்து கொடைக்கானல்ல அதிகமா வர ஆரம்பிச்சது. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, என்னுடைய தோழி மகா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தாங்க. "நீங்க கண்டிப்பா அடுத்த வருஷம் கைலாஷ் வந்து போயிடுவீங்க. நிச்சயமா நீங்க பண்ணிடுவீங்க நந்தினிமா" அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு உத்வேகத்தோட அனுப்பியிருந்தாங்க. எனக்கு இது என்னடா நம்ம கைலாஷ்லாம் போக வேண்டான்னு யோசனையில இருக்கும்போது, இப்படிலாம் வருதே! இதெல்லாம் வந்து செட் ஆகுமா? அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த வேளையில தான் எனக்கு திடீர்னு தோணுனது என்னன்னா, நம்ம ட்ரை பண்ணிடலாமா? அதுக்காக கொஞ்சம் ஃபிட்னஸ்க்கு ஏதாவது முயற்சி எடுக்கலாமா? ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் நடக்கலாம். நம்ம மாடிப்படி நெறைய தடவ ஏறி இறங்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 25 தடவ ஏறி இறங்குற மாதிரி ஒரு பிளான் வச்சுக்கலாம். அப்புறம் பிராணாயாம பயிற்சி எல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். வெயிட் குறைக்கிறதுக்கு ஆன முயற்சிய எடுக்க ஆரம்பிக்கலாம். இப்படி என்னென்னமோ எண்ணங்கள் வந்தது. அதோட கொடைக்கானல்லேருந்து கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டு, கைலாஷ் நம்ம போகணும் அப்படின்னு நான் முடிவு எடுத்துட்டு, நான் வந்து தீபிகாவுக்கு மெசேஜ் போடுறேன். அவங்க சொல்றாங்க, நான் ஆல்ரெடி விசாரிச்செல்லாம் வச்சுட்டேன். நம்ம போறோம். கண்டிப்பா நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம்" அப்படின்னு அவங்க ஏதோ சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே கூடி வர்ற மாதிரி இருக்குதே! பார்க்கலாம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, ஆனா எனக்கு கன்டினியூஸா நவராத்திரி வேலைகள் ஆரம்பிச்சுரும். அதனால இந்த வருஷம் சாத்தியப்படுமா என்னன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம அந்த பயணத்த பண்ணிறணும் அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணத்துல நான் முடிவு கட்டிட்டு கொடைக்கானல் மலையிலிருந்து இறங்குறேன். நம்ம நிர்விக்னலட்சுமி இல்லத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட 525 கிலோமீட்டர் நான் டிரைவ் பண்ணியிருந்தேன். என்னோட லாங்கஸ்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லலாம்.
டிரைவிங் வந்து பார்ட்னர்ஷிப்பில் டிரைவ் பண்ணுவேன். பட்டு இந்த முறை வந்து கொடைக்கானல் டு சென்னை கம்ப்ளீட்டாக 525 கிலோமீட்டரை ஒன் ஸ்ட்ரெச்சில் அடித்து ஓட்டி கொண்டு வந்தப்போ ஒரு மாதிரி ஏதோ பெருசாக சாதனை பண்ணிட்ட மாதிரி ஒரு நிறைவு. அப்புறம் வீட்டில் வந்து நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலையில் பால் பாக்கெட் இருக்கிற அந்த கூடையில் பார்த்தா அக்ஷர மணமாலை அப்படின்னு சொல்லிட்டு ரமண மகரிஷி எழுதுனது இருந்தது, சிவபுராணமும் இருந்தது. அப்போ எனக்கு திடீர்னு தோணுச்சு, நம்ம வந்து அண்ணாமலையார் வந்து அந்த திருவண்ணாமலை மலையே வந்து அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிவபெருமான் அப்படியே மலையாக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மலையை ஒரு 5 கிரிவலம் போயிட்டு வந்துடலாம், அப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ வந்து இந்த மாதிரியான கொஞ்சம் நிறைய முயற்சிகள் நம்ம எடுக்கணும், நிறைய ட்ரெக்கு போகணும். மலையில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலாக இருக்கட்டும், அல்லது மலை மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் அது மாதிரி பயணங்கள் பண்ணணும். சோளிங்கர் மலை, இப்படி நிறைய நம்ம முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக கைலாஷ் வந்து 43 கிலோமீட்டர் வந்து பரிக்கிரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஏரியல் தர்ஷனில் உடன்பாடு இல்லை, மேலேருந்து அப்படியே பார்த்துட்டு வர்றது உடன்பாடு இல்லை. போனால் 43 கிலோமீட்டரும் பரிக்கிரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் முயற்சிகள் எடுத்துட்டோம்னா நம்மளால் சாத்தியப்படும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. எனக்கு வந்து பெரிய நம்பிக்கை என்னென்னா, தினந்தோறும் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிமாலய சாதனைக்கு நமக்கு வழிவகுக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை மனசில் நிறைவாக வச்சுக்கிட்டு அக்ஷர மணமாலையும் தினந்தோறும் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். தினந்தோறும் படிக்கக்கூடிய லலிதா சஹஸ்ரநாமாவளியோடு சிவபுராணத்தையும் தொடர்ந்து படிக்கணுன்ற எண்ணம் வந்திருக்கு. அதையும் நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி என்னுடைய எல்லா முயற்சிகளும் பலன் கொடுத்து கைலாசநாதர் என்னை கண்டிப்பாக கூப்பிடுவார் அப்படின்னு நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். அவர் கூப்பிட்டதுனால தான் எண்ணங்களில் இந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுக்கணுன்றதெல்லாம் தோண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எனக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும். எல்லாரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அது சின்னவங்களோ பெரியவங்களோ மனசார, அம்மா நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவீங்க, கைலாசநாதரை போய் பார்த்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் வாழ்த்தணும். பெரியவங்களுக்கெல்லாம் என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரியப்படுத்திக்கிறேன். மாலை கட்டுறதுல இப்போது கிட்டத்தட்ட எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன்னு சொல்லலாம். தினந்தோறும் நான் கோயம்பேட்டிலேருந்து நிறைய பூக்கள் வாங்கிட்டு வந்து வச்சு மாலை கட்டிகிட்ருக்கேன். தினந்தோறும் சொக்கநாதருக்கும் வாசினிக்கும் பிரியாவுக்கும் நான் வந்து ரொம்ப அழகாக மாலை கட்டி போட்டுட்ருக்கேன், முக்குருணி விநாயகருக்கும் சேர்த்து தான். இது வந்து எனக்கு ஒரு பெரிய தெரப்பியாக இருக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த சீசனில் நிறைய பூக்கள் கிடைக்கும், தொடர்ந்து நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பூ கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்து பூ கட்டிகிட்ருக்கேன். அது தினந்தோறும் காலையில் ஒரு வேலையாக இருக்குது. முன்னாடிலாம் எழுந்த உடனே ஃபோன் பார்க்குறது ஒரு பழக்கமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்ததுலேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஃபிசிக்கல் ஒர்க் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். தினந்தோறும் விலாக்ஸ் எல்லாம் இப்போது கமிட் ஆகியிருக்கேன். நிறைய ப்ரொமோஷனல் விலாக்ஸு பேக் டு பேக் பண்ண வேண்டிய ஒரு நிலை இருக்குது. காலங்காத்தால் சமையலை பண்ணி வச்சுட்டு நான் இந்த மாதிரி போகணும். ஸோ ஒரு 10 மணிக்குள்ளார என்னோடய எல்லா வேலைகளையும் வைண்டப் பண்ணிவிட்டு பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு நாளில் மார்னிங் வந்து கஞ்சி, ஏதோ ஒரு கஞ்சி, அது கோதுமை கஞ்சியோ அல்லது ராகி கஞ்சியோ இல்லை சத்துமாவு கஞ்சியோ, ஏதோ ஒரு கஞ்சி இல்லை சூப், அந்த மாதிரி காலையில். மத்தியானம் நல்ல வெஜிடபிளோட ஸ்ப்ரவுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இல்லைனா சுண்டல் மாதிரி செஞ்சு இப்படி நல்ல ஒரு மீல்ஸ் வந்து மத்தியானம் எடுத்துக்கிறேன். நைட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் நைட்டு டின்னரை அவாய்ட் பண்ணுறேன். ரொம்ப பசிச்சுதுன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு ஃப்ரூட்ஸு ஜூஸஸ் அப்படி சாப்பிட்றேன். காஃபி வந்து சர்க்கரை இல்லாமல் குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் கொஞ்ச நாளாக பண்ணிகிட்ருக்கேன். சுகர் கண்டென்ட் எல்லாத்தையுமே தவிர்க்கணும்னு சொல்லிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் 1-2 தடவை நான் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுது. பட் இருந்தாலும் இது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸை நான் கரெக்ட் பண்ணிட்டேன்னா என்னோடய கைலாசி யாத்திரை சாத்தியப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய ப்ரொமோஷன்ஸ் எல்லாமும் நிறைய கமிட்மெண்ட் வச்சுருக்கேன். அதெல்லாமும் நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும். என்னோடய வோக்கல் கார்டு அடிக்கடி அஃபெக்ட் ஆகிடும், காற்று தான் வருங்கிற மாதிரி ஆகிடும். அதையும் நான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்றதுனால ஒரு நாளில் 3 ஹவர்ஸ் போல் மௌன விரதம். இப்படி நிறைய யோசனைகள் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எது சாத்தியப்படும் எது சாத்தியப்படாதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த முயற்சிகளை கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாளாக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன்.
திங்கள், செவ்வாய், புதன் ஆயிடுச்சு. இன்னைக்கு நல்லபடியாக என்னோட அந்த திட்டங்கள் படி போயிட்டுருக்கேன். 3 நாள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். இது 3 மாதம் பண்ணணும், 6 மாதம் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் என்னுடைய கைலாஸ் யாத்திரை சாத்தியப்படும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. எல்லாருக்கும் உடம்பு ஃபிட்னஸ்லேயும் சரி, அதாவது மென்டல் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கணும், ஃபிசிக்கலாக நல்லா இருக்கணும், ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டும் கிடைக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபா ஆகுது கைலாஸ் யாத்திரை. எல்லாமே கூடி வந்தால் தான் பண்ண முடியும். எல்லாத்தையும் விட சிவபெருமான் நம்மளை கூப்பிடணும். கைலாசநாதர் குடும்பத்தோடு அங்கே உட்காந்துட்ருக்காரு. அவர் வந்து கூப்பிட்டு அந்த சிவபூத கணங்களுடைய ஆசீர்வாதம், சப்த ரிஷிகளுடைய ஆசீர்வாதம், 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசீர்வாதம்னு எல்லாம் எனக்கு கிடச்சிதுன்னா இது சாத்தியப்படும். எல்லாம் கைகூடி வர்ற வேளையில் உங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைச்சா நிச்சயமாக நான் இதை நிறைவு பண்ணுவேன்னு நம்புகிறேன். இந்த புலம்பலை கேட்டதுக்கு ரொம்பவே நன்றி. எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.